உலகெலாம் பரவ என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன். இன்னைக்கு டிபெட்டியன் 5 ரைட்ஸில் செகண்ட் ரைட் பற்றி சொல்கிறேன். இந்த செகண்ட் ரைட் எப்படி பண்ணணும்னா, ஃப்ளாட்டாக படுத்துட்டு கை ரெண்டுத்தையும் பக்கவாட்டில் வச்சுட்டு தலையையும் 2 காலையும் ஒட்டுக்கா தூக்கணும். எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்கணும். இந்த காலை 90 டிகிரி, 2 காலும் 90 டிகிரிலேருந்து இன்னும் கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொஞ்சம் அது வரைக்கும் தூக்கி இந்த நம்ம உடம்பை ரைஸ் பண்ணுறதையும் அதுக்கிட்ட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணணும். அது எப்படி பண்ணாலும் இந்த போஸ் கரெக்டாக வரணும்னா அது 4 படம் வந்துடும். நம்மளுக்கு எப்படி வருதோ அப்படி பண்ணலாம். இது ஒரு பிக்சரில் காமிக்கிறேன். பார்த்தீங்களா? படுத்துன்னு இருக்கணும். படுத்துட்டு 2 காலையும் கையை பக்கவாட்டில் வச்சுட்டு காலை தூக்கணும். அப்படியே தலையையும் தூக்கணும். இவ்வளோதான் தூக்க முடியும். இப்படி தூக்கணும். இதுதான் இது செகண்ட் ரைட். திஸ் இஸ் த ஃபைனல் ரைட் போஸ்டர். இது நான் எப்போயாவது என் பொண்ணு வந்த பிறகு டெமோவில் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுக்கு எப்படி வருதோ அப்படி பண்ணலாம். இது பண்ணணும். இது எப்படின்னா இதுவும் 21 டைம்ஸ். இது கொஞ்சம் 21 டைம்ஸ் எல்லாம் கடலாம் பண்ண முடியாது. இப்போ எல்லா ரைட்டுமே 3ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு 2 ஏற்றணும். 10th வீக்கில் 21 ஆகிடும். அப்போலேருந்து 21 பண்ணணும் கண்டினியூஸாக. நம்மளுக்கெல்லாம் ஈஸியாக நம்ம யோகா பண்ணுற ஆளுங்கன்றதுனால நான் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது எனர்ஜி ஃப்ளோ. இது நம்மளுக்கு தெரியாது, அவ்வளோ சூட்சமமாக எனர்ஜி ஃப்ளோ நடக்கும். இப்போ இன்ஹேல் பண்ணிட்டு எப்படி ப்ரீத்திங் பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, காலும் தலையும் தூக்கும்போது இன்ஹேல் மூச்சு உள்ளே இழுத்துட்டே மேலே தூக்கணும். தூக்கிட்டு 1 செகண்ட் ஹோல்டெல்லாம் கிடையாது. 1 செகண்ட் கழித்து நெருக்கி பார்க்கணும் ரெண்டுத்தையும். அப்புறமா கீழே இறக்கணும். இப்போது நார்மலாக அப்டாமன் பெல்லிக்கு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2 காலையும் கீழே தொடமாட்டோம். கிரவுண்டை கிட்ட திருப்பி அப்படி பண்ணணும். அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். 30 பண்ணுறது அது மாதிரிலாம். பிரசவம் முடிஞ்சோன்னே என்னை பண்ண வச்சாங்க. அதுலேருந்து நான் அதை பண்ணுறேன். இது கீழே கம்ப்ளீட்டாக கிரவுண்டிங் பண்ணணும். காலை கிரவுண்டில் வைக்கணும். அப்புறம் திருப்பி எடுக்கணும். இப்படி பண்ணணும். இப்போ இதில் இன்ஹேல் பண்ணிட்டு தான் ரைஸ் பண்ணணும். அப்புறம் கிரவுண்டில் வைக்கணும். அப்புறம் இன்ஹேல் பண்ணி ரைஸ் பண்ணணும், நெருக்கணும், திருப்பி கீழே வைக்கணும். இப்படி பண்ணணும். 3ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இவ்வளோ பண்ணால் கூட நான் 21 இந்த 2 ரைட் 21 கண்டினியூஸாக பண்ண முடியாது. கொஞ்சம் நான் பிரேக் எடுப்பேன். 7 பண்ணிவிட்டு ஒரு பிரேக்கு, ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி 7 அது மாதிரி நான் பண்ணுவேன். அப்படி பண்ணலாம். பிரேக் எடுக்கலாம், ஒழுங்காக பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் செகண்ட் ரைட். இதுவும் 3ல் தான் ஆரம்பிக்கணும். கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ரைட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு இனிஷியலாக கொஞ்சம் ப்ராக்டிஸே பண்ணாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஆனால் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணிடணும். பயப்பட தேவையில்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு எங்கே எம்ஃபசைஸ் ஆகுது அப்படின்னு நான் வாட்ச் பண்ணதில்லை. எல்லாமே டோட்டல் பாடி ஒர்க் அவுட் தான் இது. ஆனால் பர்டிகுலராக ஒரு சக்கராவை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணும். அதாவது அதை ரொம்ப ஆக்டிவேட் பண்ணும். அது என்ன சக்கரா அப்படின்னா மூலாதார சக்கரா. இந்த ஆஸ்பெக்டில் மூலாதாரத்தை ஒரு எனர்ஜியாக சொல்லாமல் எனர்ஜி தான். அதுதான் மூலாதாரன்றது கீழே பாட்டம் மோஸ்ட்டு இருக்கிற சக்கரா. அதாவது டெயில் போனில் இருக்கிற சக்கரா, முதுகெலும்பில் கடைசியில் இருக்கிற சக்கரா மூலாதாரம். இன்னொரு ஆஸ்பெக்டில் நான் சொல்லியிருக்கேன், மூலாதாரம்ங்கிறது எனர்ஜி சோர்ஸ் மட்டுமே. சகசிராரமும் எனர்ஜி சோர்ஸ் மட்டுமே. இந்த இடைப்பட்டு இருக்கிற இந்த 5 தான் 5 எலிமெண்ட்ஸ். ஆனால் இப்போ இந்த ஆஸ்பெக்டில் வேதாத்ரி மகர்ஷி ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன், இது மூலாதாரம் அப்படிங்கிறது முதுகெலும்பில் எண்டில் இருக்கிற, நம்ம உட்கார்ற இடத்துல 1 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற அந்த மூலாதாரம் மண் தத்துவமாக இதில் நம்ம பாவிக்கிறோம். அது மண் தத்துவம். அதுதான் நம்ம கருமையம். நம்மளுடைய அத்தனை ரெக்கார்ட்ஸ், மெமரி ரெக்கார்டு, ஜெனட்டிக் ரெக்கார்டு எல்லாம் அதில் தான் இருக்குது. அதுலேருந்து தான் நம்ம வாழறோம். இப்போ வாழறதுக்கான ஆதாரமே அதுதான். அதுக்கு தான் அது மூலாதாரம். இப்போது
இந்த எக்ஸசைஸ் பண்ணால் அந்த இடம் வைப்ரேட் ஆகும், ஒரு சூடு பரவும். அதை நீங்கள் நுணுகி வாட்ச் பண்ணால் தெரியும். எதுவுமே இமேஜினேஷன் இல்லை, ஆக்சுவலாக தெரியும். இப்போ இந்த மூலாதாரத்தில் இப்போது நம்ம இந்த 3 தடவை பண்ணிவிட்டு அப்புறமா 5, 7, 9, 11 அப்படி கிராஜுவலாக ஏற்றி 10th வீக்கில் 21 டார்கெட்டை அடைஞ்சிடுவோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் த்ரூ அவுட் அவர் லைஃப் 21 டைம்ஸ் எவ்ரி டே 24 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணலாம். இந்த சீக்வன்ஸ் தான் இதில் முக்கியம். இந்த 5 டிபெட்டியன் ரைட்ஸில் முக்கியமானது வந்து சீக்வன்ஸ் தான். இது வந்து ஃபவுண்டன் ஆஃப் யூத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்மளை வந்து இளமையோடைய வச்சுருக்கோம். நான் நம்புகிறேன்ப்பா. எப்படி அப்படின்னா, என்னுடைய போனோடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, என்னுடைய மசிலோட டெக்ஸ்சர், இந்த மாதிரிலாம் நான் யோசித்தேன் அப்படின்னா அது யூத்ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இன்னும் ஒரு படி மேலே போய் கம்ப்ளீட்டாக நரமுடியெல்லாம் கருத்து எல்லாமே மாறும் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க அந்த புக்கில். இன்னும் நல்லா பண்ணணும் அதுக்கு நினைக்கிறேன். ரொம்ப துளி கூட வந்து விடாமல் ஒழுங்காக பண்ணி ரொம்ப நம்பிக்கையோட கன்சிஸ்டன்சி ஒரே டைமில் ஒரு இடத்துல அப்படி பண்ணணும். சரி, இப்போ இது வந்து மூலாதாரத்தில் வைப்ரேட் ஆகும். அப்போ நம்ம இதை பண்ணிவிட்டு படுத்து அப்படியே மூலாதாரம் நம்ம வயிற்று மேலே இப்படி கை வச்சுக்கலாம். மூலாதாரத்துக்கிட்ட நம்ம பிறப்புறுப்பு, அது அந்த வயறு முடிகிற இடம், பிறப்புறுப்புலாம் ஆரம்பிக்கிற இடம் தான் மூலாதாரம். இப்படி வச்சுக்கிறது நான் வச்சுப்பேன். இப்படி வச்சுட்டு இந்த சென்டரில், இந்த நடுவில், இந்த சென்டரில் உள்ள நம்ம முதுகெலும்பில் கடைசியில் அந்த மூலாதாரம், அந்த சக்கரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த அப்படியே விஷுவல் பண்ணி அங்கே ஒரு லைட், அங்கே ஒரு மகாமந்திரம். ஆக்சுவலாக மண் தன்மையினால் நான் நன்மை அடைகிறேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவேன். அதெல்லாம் நான் கன்சாலிடேட் பண்ணி அதை ஒரு மகாமந்திரத்துக்குள்ளே போட்டு மகாமந்திரமாகவே மாற்றி இப்போ சிம்பிளிஃபை பண்ணி மகாமந்திரம் மட்டும் நாங்கள் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு தடவை நான் என்னென்ன அந்த மகரிஷி ப்ராக்டிஸ்லேருந்து எடுத்து அதெல்லாம் இதுக்குள்ளே எம்ஃபசைஸ் பண்ணி இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சைக்கலாஜிக்கலாக நான் மகாமந்திரமாக அந்த இடத்துல கையை வச்சு நான் சொல்லும்போது அதுக்குள்ளே அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் நாளடைவில். நான் உண்மையாக என்ன சொல்லணும் அப்படின்றது மகரிஷியோட ப்ராக்டிஸ், தவ ப்ராக்டிஸ்லேருந்து தான் எடுத்தேன். அது என்னன்னு இன்னொரு தடவை கிளியராக கேட்டுட்டு, ஏன்னா இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன் இல்லையா, ஒரு வருஷமாக இந்த மகாமந்திரம் மட்டும்தான் அந்த இடத்துல சொல்கிறேன். அதனால் நல்லா கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு நான் சொல்கிறேன். அது எல்லாமே எப்படி வரும்னா, மண்ணால் பாதுகாப்பு, அதாவது இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எனக்கு என்றென்றும் பாதுகாப்பாகவும் வழித்துணையாகவும் இருந்து நான் அருட்பெருஞ்சோதியின் நிலையை அடைந்த அம்மையமாகும் வரை என் கூடவே இருக்கணும், எல்லா விதத்துலேயும் எனக்கு ஒத்து உதவியாக இருக்கணும் அப்படின்னு அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டுறோம். அந்த மண் தன்மைக்கிட்ட நம்ம வேண்டுறோம். அது வந்து சக்தியின் வெளிப்பாடில், பரிணாம வளர்ச்சியில் 5வது எலிமெண்ட்டாக வந்த அந்த மண் தன்மை, அதுதான் மெமரி. மண் தன்மை வரைக்கும் வந்தால் தான் நம்மளுக்கு மெமரிஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு இடம். இப்போது வாட்டர்லேயும் மெமரி இருக்குது, எங்கே ஸ்டோர் ஆக முடியும்? இப்போ மண் திடமான ஒரு பொருளுக்கு வந்தால் தான் அது வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ கூட ஐயா சொன்னார், குப்புசாமி ஐயா, இப்போ நம்ம மெமரி சிப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, தட் இஸ் மேட் அப் ஆஃப் சாயில், மண். சிலிக்கான் அப்படின்றதே மண்ணை வந்து தூய்மைப்படுத்தி ரீஃபைன்டு மண், வெரி 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 ரீஃபைன்டு மண்ணு தான் அந்த சிலிக்கான். அதில் தான் அந்த மெமரி. ஸோ மண்ணு தான் மெமரிக்கே தேவை. சயின்டிஃபிக்காகவும் அவங்க அதுக்கு மண்ணு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம மண்ணு தான் மெமரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது, அந்த இடத்துல கையை வச்சு அப்படியே தவம் பண்ணி இந்த ரைட்டை முடிச்சுட்டு அந்த இடத்துக்குள்ள முதுகெலும்பில் நடு மத்தியத்தில் மூலாதாரத்துக்குள்ள அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதின்ற போது ஒரு ஒளி, அந்த ஆறா ஒளி ஃபுல்லாக டோட்டாலிட்டி அந்த இடத்துல, அந்த மூலாதாரத்துக்குள்ள ஒரு அருட்பெருஞ்சோதி. அதுக்கப்புறம் செகண்ட் அருட்பெருஞ்சோதி அப்படின்னும் போது அதுக்குள்ளே நுணுகி வைப்ரேட் ஆன செகண்ட் லேயருக்குள் லேயர், ஜோதியுள் ஜோதி. தனிப்பெருங்கருணைன் போது டாட்டிலிருந்து வெளிப்படுறது. இங்குனாலே ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே எப்படியோ அப்படி தான் இன்னும் கிளியராக அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போய் ஒரு தனிப்பெருங்கருணை எமினேட் ஆகுது. கருணை அருட்பெருஞ்சோதின்னு சாந்தமாக டோட்டலாக அந்த இடத்த பார்க்கறது. ஒரு ஜோதியுள் ஜோதியாக அதை பார்க்கறது.
இங்கு எம்ஃபசைஸ் பண்ணுறது அந்த இடத்துல. இப்படி ஒரு மகாமந்திரம் அந்த இடத்துல சொல்லிவிட்டு மனதளவில் அந்த மூலாதாரத்தை விஷுவல் பண்ணி சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு இப்போ வந்து அதுலேருந்து அப்படியே ஒளி இங்குன்னு போது ஒளி பரவுது, நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவுது. அப்போது மூலாதாரம் ஃபுல்லாக இப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த கருமையம் வந்து தூய்மை அடையும். நம்ம நம்பணும் நிச்சயமாக. ஏன்னா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு த்ரோட்டு தனே நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் மூலாதாரம் வந்து ஒரு மாதிரி சூடாக ஒரு மைல்டு வைப்ரேஷனோட ஒரு சூடு தெரிஞ்சுட்டே இருக்கும் அந்த இடத்துல. சூடு பெல்விக் ரீஜனில் கொஞ்சம் சூடும் அந்த இடத்துல பர்டிகுலராக சூடு எமினேட் ஆகிட்டே இருக்கும். அது என்னால் உணர முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் ரைட்டை பண்ணிவிட்டு மூலாதாரத்து மேலே எம்ஃபசைஸ் பண்ணி தவம் பண்ணிவிட்டு, மூலாதாரம் வந்து சிகப்பு கலர் ரெட்டு. அதனால நான் என்ன பண்ணுவேன், அப்படியே மார்ஸ் விஷுவல் பண்ணுவேன், செவ்வாய் கிரகத்தை விஷுவல் பண்ணி அங்கே ஒரு மகாமந்திரம், மார்ஸுக்குள்ள ஒரு மகாமந்திரம், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா இடத்துலையும் அப்படி தான். ஆறாவோட அப்புறம் மார்ஸ் உள்ள எனர்ஜி எம்ஃபசைஸ், அப்புறமா டோட்டாலிட்டி எல்லாத்துமே சேர்த்து உள்ள எம்ஃபசைஸ் பண்ண அந்த டாட்லேருந்து 6 வரைக்கும் 4th அருட்பெருஞ்சோதி. அந்த மாதிரி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்படி மார்ஸ்லேருந்து எனர்ஜி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. அப்படி விஷுவல். இப்போ வந்து பஞ்சபூதமும் இதில் சேர்ந்துடும், நவகிரகங்களும் இதில் சேர்ந்துடும். அந்த தவமெல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணிடலாம் நம்ம ரைட்ஸ்லேயே. ஸோ இப்போ வந்து மார்ஸ்லேருந்து நம்ம கிரகிச்சு மூலாதாரம் மார்ஸ் கனெக்ட் ஆகுது. இப்போ மார்ஸ்லேருந்து ஃபுல்லாக தான் வருது நம்மளுக்கு. ஆனால் இப்போது மார்ஸ் வந்து நம்ம ரெட்டுன்றதுனால அங்கே போய் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். நிறைய பேர் வந்து பிளட்டு மார்ஸை ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க, வாட்டர் எலிமெண்ட்டும் மார்ஸையும். நான் இப்படி சொன்னேன், ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு தடவை மகரிஷியோட ப்ராக்டிஸ்லாம் அப்போது கோவிட் போது நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய பேர் நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. அப்போ ரிலேட் பண்ணி பார்த்ததில் நான் வந்து அந்த மாதிரி விஷுவல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மார்ஸும் ரெட்டு மூலாதாரமும் ரெட்டுன்றதுனால அப்படி அந்த மாதிரி கோஆர்டினேட் பண்ணிவிட்டு நம்ம உடம்புக்கு வந்து இப்போது மார்ஸ்லேருந்து உடம்புக்கு வந்துட்டு மண் இல்லையா, மண் ஆக்சுவலாக மூலாதாரத்தில் வைப்ரேட் ஆன உடனேவே எர்த்து பூமியையே ஃபுல்லாக ஒரு தவத்துக்குள்ளே போய் பூமிக்குள்ளே நம்ம உட்காந்து பூமியில் ஒரு மகாமந்திரம், பூமியிலேருந்து மார்ஸுக்கு ஒரு மகாமந்திரம், மார்ஸ்லேருந்து மறுபடியும் நம்ம உடம்புல வந்தோம்னா மூக்கு தான் இதுக்கான உறுப்பு என்னென்னா நோஸில் தான் நம்ம வந்து வாசனையெல்லாம் நம்ம கண்டறிகிறோம். ஸோ நோஸில் வந்து திருப்பி இந்த மூக்கில் வந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஒரு மந்திரம் சொல்லி, அப்புறம் உடம்புக்குள்ளே இருக்கிற அத்தனை மெமரியும், அத்தனை செல்லில் இருக்கிற ஜெனட்டிக் ஃபேக்டர், அப்புறம் நம்ம மூலாதாரத்தில் இருக்கிற அத்தனை கருமைய பதிவுகள், எல்லா பதிவுகளையும் அப்படியே டோட்டலாக விஷுவல் பண்ணி அங்கே ஒரு அருட்பெருஞ்சோதி மந்திரம் மகாமந்திரத்தை சொல்லி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக எல்லா செல்லுலேயும் மூலாதாரத்துலேயும் கம்ப்ளீட்டாக மெமரி ஃபுல்லாக அருட்பெருஞ்சோதியாக ஆக்கி விஷுவல் பண்ணிவிட்டு அந்த தவத்தை முடிச்சிடுவேன் மூலாதாரத்தை. இப்போது தேர்ட் ரைட்டுக்கு வரணும். தேர்ட் ரைட்டு என்ன, அது எப்படி பண்ணணும், அது எந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறது, அதை எப்படி எந்த பிளானட்டோட கனெக்ட் பண்ணிக்கணும், எந்த உறுப்போட கனெக்ட் பண்ணணும், எல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். முடிஞ்சால் கெஸ் பண்ணி வைங்க, கமெண்ட்டில் போடுங்க. சரியா? தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. உலகெல்லாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அலைகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி.